வணக்கம். நேற்று மற்றும் நேற்றைய முன்தினம் 2 நாட்கள் பெய்த மழையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் இவ்வளவு பெரிய பாதிப்பு எப்படி ஏற்பட்டது? என் அன்பு சொந்தங்களே, எப்பொழுதுமே ஒரு பாதிப்பு ஏற்பட்ட பின்புதான் அதை பற்றி சிந்திக்க அனைவரும் வருகின்றார்கள். அப்படித்தான் இதுவும். ஊத்தங்கரை ஏரியின் கொள்ளளவுக்கு மீறிய உபரி நீரானது தானாக அந்த ஏரியின் ஓடையில் வெளியேறக்கூடிய வசதி இருக்கிறது. ஆனால் தற்பொழுது அந்த ஏரியின் உபரி நீர் ஓடையை அடைத்து தனிப்பட்ட நபர்களால் தனக்கு வழி வேண்டும் என்பதற்காக அனைவரும் அந்த ஓடையின் நிலத்தை அபகரித்து அதற்கு தண்ணீர் போவதற்கான 3.5 அடி சிறு பைப் அந்த வழியாக விட்டதனால் ஏரியின் முழு தண்ணீர் வெளியே ஏற வாய்ப்பின்றி இந்த துரதிர்ஷ்டமானது நடந்தது. அதில் ஏற்பட்ட பாதிப்புகள் 1-2 அல்ல, 13 வாகனங்கள், டிராவல்ஸ், 4 கார், 15 இருசக்கர வாகனம், 2 டெம்போ என்று இத்தனையும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதில் 15 இருசக்கர வாகனங்களில் 4 மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது தவிர மற்றது எதுவுமே அந்த வண்டி ஓட்டுநருக்கு, அந்த வண்டியின் உரிமையாளருக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் அனைத்து இயற்கைகளும் தன்னுடைய வழி தனியாக அமைத்திருக்கும் போது அதன் வழியை நாம் அடைத்தால் அந்த இயற்கையின் சீற்றத்தை நம்மால் தாங்க முடியாது. அப்படித்தான் இந்த ஊத்தங்கரை ஏரியில். அதே சமயம் ஊத்தங்கரையில் உப்பாரளி கிராமத்தில் இயங்கி வரும் அரசு பள்ளி, அந்த அரசு பள்ளியின் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு அந்த அரசு பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தும், அதே சமயம் அந்த பள்ளிக்கூடத்திற்கு உள் நுழைந்த அந்த வெள்ளத்தாலும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விளையாட்டு மைதானம் மற்றும் பிரேயரால் எதுவுமே அங்கு சரியாக இல்லை. தற்போது இருக்கும் சூழ்நிலையில் அங்கு இருக்கும் விடுதி, எம்பிசி விடுதியானது அதுவும் மிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. வைக்கப்பட்டிருந்த அனைத்து உணவுப் பொருள்கள், ரேஷன் அனைத்துமே இழக்கப்பட்டுள்ளது. அனைத்தும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த பள்ளி மாணவர்களின் படிப்பும் பாதிக்கப்படாத வண்ணம் உடனடியாக அந்த பள்ளியின் வளாகம் மற்றும் பள்ளிக்கூடத்தை சரி செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.